ஹாய். இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டரில் இன்டர்நெட். எந்த வெப்சைட்டும் ஓப்பன் ஆகாது, யூடியூப் லோட் ஆகாது, இன்டர்நெட் இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க் கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வைஃபை கரெக்டாக இருக்கும், சிக்னல் ஃபுல்லாக இருக்கும், ஆனால் இன்டர்நெட் மட்டும் வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணுவோம்? வைஃபையை ஆஃப் பண்ணி பார்ப்போம், ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சில நேரம் சரியாயிடும், ஆனால் சில நேரம் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ப்ராப்ளம் போகாது. அதுவும் முக்கியமாக மற்ற கம்ப்யூட்டர்ல எல்லாம் இன்டர்நெட் சரியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ஆனால் நம்ம கம்ப்யூட்டரில் மட்டும் ஒர்க் ஆகாது. உண்மையில் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள டிஎன்எஸ் டிஎன்எஸோட கேட்ச் இஷ்யூ இருக்கலாம், இல்லைன்னா நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை வெறும் 3 கமாண்டில் யார் வேணாலும் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் சரி பண்ணிக்கிடலாம் ஒரே நிமிஷத்தில். எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் இதை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்ரி டெக். நான் உங்கள் டெக் தோழர். இந்த வீடியோவில் காட்ட போகிற கமாண்ட்ஸை யூஸ் பண்ணினா உங்கள் நெட்வொர்க் க்ளீன் ஆகி ஃப்ரெஷ் ஆகி ரீசெட் ஆகும், இன்டர்நெட் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். நீங்கள் மேனுவலாக சில கம்ப்யூட்டரில் வந்து வைஃபைக்கோ இல்லைன்னா லேண்ட்க்கோ என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்டாட்டிக் ஐபி இதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பீங்க. கேட்வே, சப்நெட், டிஸ்க் இதெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக்காக கொடுத்து வச்சுருப்பீங்க. அதெல்லாம் எந்த டேமேஜ் சேஞ்சஸும் ஆகாது. ஒன்லி உங்களுக்கு டிஎன்எஸ் மட்டும் ஃப்ரெஷ் ஆகி ரீசெட் ஆகி கேட்ச் எல்லாம் கிளியர் ஆகும். அதனால் சேஃபாக இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம், யாருனாலும் யூஸ் பண்ணிடலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. இது வந்து உங்கள் டெஸ்க்டாப் ஆனாலும் சரி, லேப்டாப் ஆனாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டெஸ்க்டாப்பையோ லேப்டாப்பையோ லேண்ட் கேபிள்னாலும் சரி, வைஃபைல யூஸ் பண்ணாலும் சரி, இந்த கமாண்டை யூஸ் பண்ணி இன்டர்நெட் ஒர்க் பண்ணாத சில சமயத்தில் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கிடலாம். சரி, இப்போ நம்ம இந்த கமாண்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஎம்டி இல்லைன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க உங்களுக்கு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கமாண்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 3 கமாண்ட் கொடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் கொடுத்து // கொடுங்க /DNS. இந்த கமாண்டை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் வந்து அப்ளை ஆகும். இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னா, உங்கள் சிஸ்டமில் கேட்சில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்எஸ் என்ட்ரிஸ் எல்லாமே கிளியர் பண்ணும். இது சரிங்களா, ஃப்ளஷ் பண்ணி எடுத்துடும். சில சமயத்தில் வந்து ராங் டிஎன்எஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டேவாக இருந்தாலும் வெப்சைட் எதுவும் ஓப்பன் ஆகாது. அப்போ என்னென்னா இது வந்து கிளியர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடும். இந்த கமாண்டை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஐபி எதுவுமே உங்களுக்கு நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி எதுவும் கொடுத்துருந்தீங்கன்னா எதுவும் சேஞ்சஸ் ஆகாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணலாம். இதே இடத்துல இருந்துட்டு அடுத்த கமாண்ட் கொடுங்க. என்னென்னா, ஐபியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு ஐபி வந்து கேட்ச் ஆகி நிற்கும். அந்த ஐபி வந்து ரிலீஸ் ஆகாமல் ஓல்டு ஐபிலே நம்ம ப்ரௌசிங் செக் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் ப்ரௌஸ் ஆகாது, இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஐபி கான்ஃபிக் /release அப்படிங்கிற கமாண்ட் கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி எல்லாமே ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி முடித்தோடனே நீங்கள் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு சில டைமில் இன்டர்நெட் வந்து உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிஹெச்பி எல்லாமே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். இதில் டிஹெச்பி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம அது ரிமூவ் ஆகும். அடுத்து என்ன கமாண்ட் கொடுக்க போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஐபியை வந்து ரினியூ பண்ண போகிறோம். இப்போ ஐபியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். அது டிஎன்எஸில் வந்து ஒரு ஐபி எடுத்திருக்கோம். அந்த ஐபியை வந்து இப்போ அது வந்து நம்ம ரினியூ பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு கமாண்ட் வந்து ஐபி கான்ஃபிக் /renew அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ எனக்கு ஐபி ஒன்று கிடச்சிட்டு, இந்த ஐபி துருவா எனக்கு வந்து இப்போ இன்டர்நெட் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இதுவே எந்த கமாண்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி எதுவும் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து எதுவுமே ஒன்றும் செய்யாது. சரிங்களா, இப்போது நீங்கள் வந்து இது ரீஸ்டார்ட் எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்டர்நெட் எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டைரெக்டாக எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ எல்லா கமாண்டும் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ண வருது. இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகுது.
எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ உங்கள் இன்டர்நெட் பிரச்சனை சரியாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க்கான கமாண்டில் சொல்லுங்கள். இன்னும் இப்படி நிறைய ப்ராக்டிக்கல் ஐடி சொல்யூஷன் வேண்டும்னா வின்ரி டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல் டெக்னிக்கல் சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். காத்திருங்க. தேங்க்யூ.